நம்ம வாழ்க்கையில அநேக விண்ணப்பங்களுக்கு பதில் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ஐயா உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி புரியும். அந்த வார்த்தை அன்றல் உங்க விண்ணப்பம் இன்னைக்கு காலையில ஆண்டவர் ஏங்க இந்த இந்த மகனுடைய விண்ணப்பத்துக்கு மட்டும் உடனே பதில் கொடுத்துட்டார் தெரியுமா? தகுந்த விண்ணப்பமா இருந்தது. நம்ம வாழ்க்கையில உங்க விண்ணப்பங்கள் தகுந்த விண்ணப்பங்களா இருக்குதா, தகாத விண்ணப்பங்களா இருக்குதா? இன்னைக்கு அநேகர் அதாவது வசனம் சொல்ல இச்சையை நிறைவேற்றும்படியாக எல்லா காரியத்திலும் எல்லா ஜெபத்திலும் தேவனை முன்னிலைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை முன்னிலைப்படுத்தி ஆவியானவரை முன்னிலைப்படுத்தி நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் வரும். கை வைத்தலையில சொல்லுங்களேன். உங்க ஜெபம் தேவ சித்தத்தின்படி இருக்குதா, தகுந்த விண்ணப்பமா இருக்குதா? தேவன் பார்த்து நான் சிலதெல்லாம் நான் உங்களை பார்த்து சொல்றேன் பாருங்களேன். அவர் நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் வரணும்னா உங்க ஜெபம் தகுந்த தேவையில்லாத விண்ணப்பங்கள் அலப்புகிறது மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நீங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஜெபம் பண்ணா கூட அநேக நேரத்துக்கு ஜெபத்துக்கு பதில் வராது. காரணம் என்னன்னா உங்க ஜெபத்துல தகுந்த ஜெபம் இல்ல. உன் இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, ஆவியானுடைய லீடிங் இல்ல, ஆவியானுடைய ஒத்தாசையோடு நீங்க ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி போறீங்க, இல்ல ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க வெளியே வரும்போது உங்க முகம் பிரகாசிக்கிறத பாப்பீங்க. கொர்நேலியு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தேவ தூதன் சொல்றாங்களாம், கொர்நேலியே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. எப்பங்க? அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது. ஏன்? அவனுடைய ஜெபம் தகுந்த விண்ணப்பம்.